அப்ப அந்த உள் சுவாசமாக வெளி சுவாசமாக இருக்கிறது ரெண்டும் பேசிக்கா ரெண்டும் இணையணும். மெயின் அந்த சொல்லக்கூடிய அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடியதே ஒரு காற்று வடிவத்துக்குள்ளேருந்து ஒரு செயல்ல தான் அந்த நரம்பு விழிக்கப்படுது. அந்த செயல்பாட்டுகள் நம்ம பெரிய ஒரு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. சமாதி நிலையில் இருக்கிறவருடைய தன்மைக்குள்ள இருக்கிற அந்த வடிவமும் இதோட தன்மைக்குள்ள இருக்கிற வடிவமும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு தன்மைக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இன்னும் நிறைய சூட்சமங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஒளிந்து இருப்பதனால அந்த முழு ரகசியத்தை அதே மாதிரி நம்ம மூக்கு துவாரம் மாதிரியே இந்த 6 சக்கரங்கிறதும் ஒரு துவாரங்களாக இருந்து சுவாசிக்கக்கூடிய மூக்கு மாதிரியே சுவாசிக்கக்கூடிய 2 துவாரங்கள் உள்ள இடமா தான் இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய உருவாக்கம், ஒரு மனிதனுடைய உயிர் உருவாக்குதல் எங்கேருந்து இந்த உயிர் துளி உருவாகுது அப்படின்னா இந்த 9 கோள்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல இருந்து தான் மரபணுக்கெல்லாம் நீங்க இந்த பரங்கிக்காய் விதை, சுரக்காய் விதை, அந்த விதை, இந்த விதை, நெல் விதை எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. நம்மளுடைய மனித விதை எதுனா 9 கோள்களை சேர்த்து உள்ளடக்கிய 9 கோள்கள் தான் விதை. ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒருத்தருக்குள்ள அப்படின்னா மாற்றம் இல்லாத ஒருத்தரை சொல்கிறேன், மாற்றம் இருக்கிறவரை சொல்கிறேன். இப்போ நமக்குள்ள உடலில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும், ஆணாக இருக்கிற பெண்ணாக இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சுவாசம் உள் சுவாசமாக வெளி சுவாசமாக இருக்குது. அப்போ அந்த உள் சுவாசமாக வெளி சுவாசமாக இருக்கிறது ரெண்டும் பேசிக்காக ரெண்டும் இணையணும். ரெண்டும் சந்திச்சுக்கிறதோ ரெண்டும் ஒரு பரவசத்தில் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லாமல் 2 காற்று இணையப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். அப்போ உள்காற்றும் வெளிக்காற்றும் சந்திக்கக்கூடிய இடத்துல இணையும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். அப்போ இதை எப்படின்னா இந்த உள்காற்றும் வெளிக்காற்றும் இணையப்படாதவங்க வெளித்தன்மையாக சில மனிதர்கள் செயல்படுறாங்க, சில பேர் உள்தன்மையாக செயல்படுறாங்க. அந்த உள்தன்மையில் இருக்கிறவங்க கொஞ்சம் படித்தவங்களா, கொஞ்சம் உள்வாங்கி கொஞ்சம் சில செயல்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. அந்த வெளித்தன்மையில் இருக்கிறவங்க போகிற போக்கில் பேசுறது, போகிற போக்கில் வாழ்க்கையை வாழ்கிறது எல்லாமே ஒரு அடால் தடியாக ஒரு லைஃப்பை கீழ்நிலையோ அடுத்த நிலையோ என்ன ஏதுன்னு தெரியாமையே ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் போட்டு கடத்திக்கிட்டே போகிறது. அந்த மாதிரி இந்த உள்தன்மையும் வெளித்தன்மையும் இந்த காற்றுகளுடைய தன்மைகள் சேராதப்பட்டதுனால தான் அவங்க வாழ்க்கை தன்மைகள் அப்படி இருக்கப்படுது அப்படிங்கிறது. அப்போ உள்தன்மையில் ஒருத்தர் காற்றாக இருந்தால் கூட அவரும் மேன்மை அடையலை அப்படிங்கிறது தான் அதோடைய பொருளாக. அப்போ இந்த 2 பேரும் மேன்மை அந்த காற்றுகள் அடைகிற ஒரு சூழல் உருவாகின்ற போது ஒருத்தருக்கு ஒரு உயர்ந்த செயல் வடிவம் கிடைக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த தசவாய்க்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்றுகள் எல்லா செயல்பாட்டுகளில் இருக்கிற அந்த காற்றும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த சந்திரனாக சொல்லக்கூடிய சூரியனாக சொல்லக்கூடிய இந்த காற்றுகள் எல்லாமே இந்த காற்றுடைய இணைப்பு, இந்த காற்றுடைய பல நாள் ஒரு செயல் மாறும்போது இணைப்புக்கான ஒரு சூழல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஈர்ப்பு ஏற்படும் போது இந்த தசவாய்க்கல்ல இருக்கிற காற்றுகள், இடுப்பு மையத்தில் இருக்கிற காற்றுகள் எல்லாம் மாற தொடங்கும் போது அப்போ ஒரு நல்ல தன்மைகளை அது உருவாக்கி அந்த இடங்கள்ல இருக்கிற அந்த பகுதி இருக்கிற எல்லாமே விஷத்தன்மையாக இருக்கிறது, நச்சுத்தன்மையில் இருக்கிறது எல்லாமே ஒரு பெரிய மாற்றமாக உருவாக்கப்படுது அப்படிங்கிறத அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் போது ஒரு வெளிக்காற்றும் உள்காற்றும் கணவன் மனைவி போல ஒரு இணைப்பை உருவாக்கிக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுகின்ற போது ஒருத்தனுக்குள்ள இருக்கின்ற அந்த தசவாய்க்கல்ல இருக்கிற எல்லா காற்று தன்மைகளும் ஒரு நல்ல தன்மைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. அப்போ மெயின் அந்த சொல்லக்கூடிய அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடியதே ஒரு காற்று வடிவத்துக்குள்ளேருந்து ஒரு செயலில் தான் அந்த நரம்பு விழிக்கப்படுது. அந்த செயல்பாட்டுகள் நம்ம பெரிய ஒரு பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த 2 பேருடைய இணைப்பு, இந்த 2 சுவாசங்கள் அப்படிங்கிற சொல்றது இங்கே இருக்கிற தசவாய்க்கல்ல இருக்கிற காற்றுகள் எல்லாமே
ஒரு செயல்பாடுகள்ல இணையும் பட்சத்துல தான் இதெல்லாம் வந்து சாத்தியத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கப்படுது. அப்ப இதை இணைந்து இது ஒரு செயல்பாடுகளாக இடுப்புல முதுகு தண்டுவடத்துல அந்த குண்டலினி சக்தியாக ஏறத் தொடங்கும் போது ஒரு 2 காற்றுகளுக்குள்ள இருக்கிற நல்ல தன்மையில தான் ஒரு பெரிய வடிவத்தை, ஒரு இறை சிந்தனையை, ஒரு இறை செயலை கிடைச்சி மேலே போய் அந்த உச்சியை போய் அடையும் போது அவர்களுக்குள்ள அங்கே நடக்கிற பெரிய பரிணாமமும் பெரிய வளர்ச்சியும் பெரிய மாற்றத்தை சந்திக்குது. அது எப்படி சந்திக்குது அப்படின்னா, உயர்ந்த செயல் இந்த காற்றுகள் இணையப்படும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்தோடைய அந்த அந்த சொல்லக்கூடிய ஒரு அமிர்தம் மாதிரி ஒரு விஷயம், அந்த திரவியம் மாதிரி ஒன்று அவங்களுக்குள்ள அது ஒரு லிக்விட் பாம் மாதிரி உள்ள ஒன்று கிடைக்குது. அது வந்து அந்த இணைப்புக்கான முன்பே இணைப்புக்கான ஒரு சாத்தியம் இருக்கும்போதே, 2 காற்றுக்கான இணைப்புக்கான சாத்தியம் இருக்கும்போதே அந்த மாதிரி உடல் தன்மை மாறும்போது அவங்க உடல் வந்து கொஞ்சம் பரவசமாகவும் உடல் வந்து நல்ல தன்மைக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்போ இந்த 2 காற்றுகளும் இணைந்து மேல் நோக்கி போய் தலையில போய் அந்த உச்சியில அமர்ற அந்த தருணம் இருக்குல்ல, அது ஒரு வாழ்க்கையில அந்த மாதிரி வந்து ரொம்ப அரிது, எல்லாருக்கும் அமையறதில்ல. ஒரு 2 காற்றுகள் இணையப்படுது, அது வந்து கீழே ஒரு பொசிஷன்ல இணையப்படுது, அது சமாதியா இணையப்படுது. நாம சொல்ற மாதிரி இணையப்படலை அப்படிங்கிறத, அது ரொம்ப அரிதா ஒருத்தர் வெட்ட வெளியில இருக்கிறவருக்கு இணையப்படுகிறதுங்கிறத தான் நம்ம வந்து சொல்றோம். எல்லாருக்கும் இது சாத்தியப்படுத்துறதுக்கு முடியுதா, இது எல்லாருக்கும் இணையுதா அப்படின்னா ரொம்ப ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்ப சமாதி நிலையில இருக்கிறவருடைய தன்மைக்குள்ள இருக்கிற அந்த வடிவமும் இதோட தன்மைக்குள்ள இருக்கிற வடிவமும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு தன்மைக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இன்னும் நிறைய சூட்சமங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஒளிந்து இருப்பதனால அந்த முழு ரகசியத்தையும் நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால பின்னாட்களில் வந்து அதை தியானம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு தெரியறதுக்கோ இல்லை நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை ஒரு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்போ 2 பேரும் அங்கே இணைகின்ற பட்சத்தில், அந்த காற்றுகள் 2 காற்றுகளும் இணைகிற பட்சத்தில் அந்த இணைந்தே சுழுமனைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற குடல் வாழ்வுல எப்படி ஒரு சின்ன வாழ்வு இருக்கோ அந்த மாதிரி 2 காற்றும் உள்ளே போய் அந்த இடத்துக்குள்ளே வாகித்து அங்கே நிற்கப்படணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாக இருக்கிறது. அப்போ 2 பேரும் இணையும் போது ஒரு வெப்பமும் ஒரு கூலிங்கான ஒரு காற்றுகள் 2 காற்று இணையும் போது சுற்றி இருக்கிற உடல் சுற்றி இருக்கிற வெப்ப சலனத்தில் எல்லாம் எரிக்கப்படுகிறது. அப்போ எல்லாமே எரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு செயலாக தெரிஞ்சுக்கணும். இந்த 2 இணைப்புக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த இருக்கிற மலவாசல், குடல் வாசல், இந்த சிறுநீர் வாசல், இங்கே இருக்கிற எல்லா இடமுமே அந்த தசவாய்க்களில் இருக்கிறது, விஷத்தன்மையில் இருக்கிறது, நச்சுத்தன்மையில் இருக்கிறது, இந்த காற்றுகள், இந்த உடலோட தன்மைகள், நரம்பு மண்டலங்கள், இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய உயர்ந்த செயலை சந்திக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம மூக்கு துவாரம் மாதிரியே இந்த 6 சக்கரங்கிறதும் ஒரு துவாரங்களாக இருந்து சுவாசிக்கக்கூடிய மூக்கு மாதிரியே சுவாசிக்கக்கூடிய 2 துவாரங்கள் உள்ள இடமா தான் இருக்குது. சக்கரம்னு சொல்கிறது அதுவே காற்றை, ஒவ்வொரு தன்மை கொண்ட காற்றை அந்த இடத்துல சுவாசித்து அந்த காற்றை வாகித்து வச்சு அந்த இடம் மாறும்போது அது ஒரு உயர்ந்த இடமாக அது மாறுது அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்போ மூக்கு துவாரத்துக்கிட்ட வெளிக்காற்றும் உள்காற்றும் சந்திக்கின்ற போது அங்கே ஒரு பெரிய பிரளயமாக மாற்றமாக ஏற்பட்டு அது அப்படியே கீழே வந்து ஒரு வடிவத்தை பண்ணுது. இதை நான் உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு வடிவத்தை நான் சொல்கிறேன். அப்படியே போகிற ஒரு செயல் சொல்லிகிட்டே வர்றேன். அதுக்கான முழு வடிவத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு சக்கரங்களாக சொல்லக்கூடிய இடத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா, மூக்கு துவாரம் மாதிரி இந்த மூக்கு எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரி தான் சக்கரங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சுவாசங்கள் அந்த இடத்துல சுவாசிக்கப்படுது. அந்த இடத்துக்குள்ளே சுவாசங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது. அந்த சுவாசங்கள் எல்லாம் வெவ்வேறு தன்மைகள் இருக்குது. அந்த இடங்கள் விழிக்கும் போது, அந்த இடங்கள் மாற்றமாகும் போது அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவர் வந்து உருவாக்கிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடிப்படையாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல். அதே மாதிரி இந்த குண்டலினி சக்திங்கிறது எல்லா பேருக்கும் நிறைய ஞானிகளாக நீங்கள் ஜீவசமாதியில் பார்த்தா நிறைய இந்தியாவில் இருக்கிற நாளைக்கு நீங்களே உங்களுக்கு புரியும் இதுதான் சாத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய ஞானிகளே இந்த வாய்ப்பை தான் சாதித்தாங்க. இதையே சாதிக்க முடியாமல் போராடினாங்க, திண்டாடினாங்க. அப்போ இந்த குண்டலினி சக்திக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய தன்மையும் மிகப்பெரிய சக்திகளை வைத்து தான் எழுத்தோ வடிவமோ இந்த பேச்சோ எல்லா செயலும் இருந்துச்சு. அந்த குண்டலினி சக்திங்கிறதும் ஒரு நரம்பு வடிவங்களாக சொல்லப்பட்டாலும் பாம்பு வடிவமாக சொல்லப்பட்டாலும் அதுக்கு பேசிக்காக அதுக்கு ஒரு ஏக்கம் எதுனா காற்றாக தான் இருக்கு.
அந்த காற்றோட தன்மையில தான் அதுங்களுக்கு செயல்பாடுகளுக்குரிய எல்லா வடிவமாகவும் இருந்து செயல்படுது. அப்ப ஒரு இடத்துக்குள்ள அந்த குண்டலினி சக்திங்கிறது மொத்தமாக இரு காற்றாக மேல இணையும் போது, அந்த மேல கொண்டு போய் இதுல கொண்டு போய் நம்ம சுழுமணியில இணைக்கும் போது அங்க என்னன்னா குண்டலினி சக்திங்கிற ஒரு சக்தி மறைந்து கொள்கிறது. அப்ப அந்த 6 படை 6 சக்கரங்கிறது அந்த 6 தன்மையான காற்றுகளை கடக்கும் போது 7வது தன்மைக்குள்ள அந்த குண்டலினி சக்தி வந்து தன்னுடைய உருவத்தை இன்னொரு காற்றோட இணையும் போது அந்த 2 காற்று என்னன்னா மெய் சிலுத்து போகுது. அப்ப மெய் சிலுத்து போகுதுன்னா உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களும் 6 சக்கரன்னு சொல்லக்கூடிய அதுவோ குண்டலினி சக்திங்கிற அந்த செயலோ மற்ற எல்லா செயல்ல இருந்தும் விடுபடுது. அப்ப அங்க எல்லா செயலும் இறை சிந்தனை, இறை கொள்கை, இறைத்தோட தன்மைகள் எல்லாமே விடுபடுது. அப்ப எல்லாம் விடுபட்டு ஒரு பரவச நிலையில இது ரெண்டும் ஆழ்ந்து 2 இணைஞ்சிச்சுல இந்த 2 காற்றும் இந்த 2 காற்றோட தன்மையிலிருந்து மிகப்பெரிய ஒரு செயலாக என்னன்னா உருகி 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 2ம் உருகுது. அப்படி அப்ப உருகும் போது அதுக்குள்ள ஒரு யாரும் அருந்த முடியாத ஒரு பலரசம் மாதிரி ஒரு அமிர்தத்தை அங்கு அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அந்த அமிர்தம் மாதிரி ஒரு செயல் அங்க உருவாகும். அந்த அமிர்தம் மாதிரி அந்த செயலுக்குள்ள இருந்து தான் அந்த வடிவத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான அந்த உடலுக்கு ஒரு காயகல்ப தன்மை கிடைக்கிறதும் ரசவாத தன்மை கிடைக்கிறதும் அந்த உடல் உணர்வற்ற போற நிலைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அங்க உருவாக்கி கொடுக்கப்படுது. அப்ப இந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவர் ஒரு 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 வேற ஒரு அடையாளத்துக்குரிய இருக்கிற ஒரு செயலாக இருக்கும். அங்க வந்து எந்த உணர்வற்று போய் எந்த உருவத்துக்கோ எந்த வழிபாட்டுக்கோ எந்த பக்திக்குள்ள சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அடிப்படையா நம்ம வந்து அப்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் அங்க உருவாகப்பட்டு அந்த சுழுமனையில இருக்கும்போது அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு ஒரு பெரும் மாற்றமாக மாறி போனதுக்கு அப்புறம் அங்க என்னன்னா இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு வானத்தை நீங்க வந்து ஒரு உருவமா வச்சுக்கோங்க, உங்களுடைய உடலா வச்சுக்கோங்க. அந்த வானத்துல எத்தனை விதமான கிளவுட்ஸ் வந்து அந்த மேகமூட்டங்கள் போய்கிட்டே இருக்கு. எங்க போகுதுன்னே தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா மேகமூட்டம் போய்கிட்டே இருக்கும். அந்த மேக கிளவுடு மாதிரி தான் ஒரு காலகட்டத்துக்கு மேல இந்த இரு சுவாசமும் இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு மேக கிளவுடு மாதிரி நிறைய காற்றுகள் வந்து இந்த தன்மை கொண்ட காற்று இது இணைந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து நடக்கிறது என்ன செயல்பாடுகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 காற்றுகளும் இணைந்ததுக்கு அப்புறம் இந்த தன்மை கொண்ட காற்று, இந்த தன்மைக்குள்ள சில உயரங்கள்ல சில வானங்கள்ல சில இடங்கள்ல இந்த தன்மை கொண்ட காற்றுகள் இருக்குல்ல, அந்த காற்றுகள் எல்லாமே வாகிட்டு இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பும் இது அங்கிருந்து மேல தொடர்பு கொள்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை வந்து அது பெறுது. அப்ப ஒரு இடத்துக்குள்ள இல்லாம ஒரு மேக கூட்டங்கள் மாதிரி அது என்ன பண்ணுது, கூட்டமா காற்றுகள் வந்து அப்படியே வாகிட்டு கீழே இருக்கிறது அப்படியே மேல போறது அப்படியே ஒரு ஒரு ஃபார்மேஷனா அந்த இருக்கிறதுனால அப்ப அவருக்குள்ள அவருடைய உடல் எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன்ல உடலே மொழியானதுன்னு, அதுதான் உடலே காற்றானது. இப்ப நீங்க மேக கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எங்க போகுதுன்னே தெரியாது. அந்த மேக கூட்டங்கள் போய் ஒன்றோட ஒன்று சேரும், ஒரு கூட்டமா போகும், அடுத்தது மேக கூட்டம், அடுத்த மேக கூட்டம். இதே மாதிரிதான் ஒருத்தருக்கு 2 காற்றும் சந்திரனும் சூரிய காற்றும் இணைந்து உச்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடல் முழுக்க காற்றாக வாகிக்கப்படுகிறது. அங்க அவர் கடவுள், சித்தர், போதனை, ரிஷி, தேவர், முனிவர் எதுவும் கிடையாது. வெறும் காற்று தன்மையை, அந்த மொழி தன்மையை, அந்த வெட்டவெளி தன்மையை அவர் பகிரங்கமாக அவர் வந்து சொல்றாரு. அதுக்குள்ள அந்த செயல் வடிவம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு காற்று தன்மையை முழுவதும் ஒரு பலூன் மாதிரி அவர் உடலாகி அவரே ஒரு உடலே ஒரு மேக கிளவுடு மாதிரி இருக்கிற ஒரு அதிசயமான காற்றை சுவாசிக்க கூடியவராக இருக்கக்கூடிய அவர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அவர்கிட்ட வெளியில மனிதர்கள்ட்ட இருக்கிற வெப்பசலனமான காற்றுகள், வெளியில சுவாசிக்கப்படுற காற்றுகள், மரத்திலிருந்து வரப்படுகிற காற்றெல்லாம் அவருக்குள்ளே பெரிய வாகிக்கிறதோ அவருக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த காற்றா இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்டு தான் அவர் வந்து அந்த காற்றுகளை உள்ள அனுப்புறாங்க. அந்த காற்று வந்து வேற காற்றுகளுக்கு அங்க அனுமதி இல்லை. அப்ப ஒரு பரவச நிலையில ஒரு ஒளி பிரகாகமாக அந்த காற்றுகள் எல்லாம் ஒரு மின்சாரத்தன்மை கொண்ட ஒரு செயல் வடிவமாக அந்த காற்றுகள் இருக்கு. அப்ப அவருக்கு வந்து இதைதான் வந்து சொன்னாங்க, தண்ணியில இருக்கிற தாமரை தண்ணி படாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், உங்களோட எல்லா மனிதரோடும் இருப்பார், அவரு எல்லாரோடையும் இருப்பாரு. உங்களுடைய உஷ்ண காற்று உங்களுடைய குழந்தையோ உங்க மனைவிக்கோ உங்களுடைய காற்று பரிமாறப்படுது.
நீங்க ஒரே வீட்டில் இருக்கும்போது ஒரே ஹாலில் உட்காரும் போது உங்களுடைய தன்மைகள் இன்னொருத்தருக்கு பரிமாறப்படுகிறது. ஆனா அவருக்கு பாடாது. அவர் சுத்திகரித்து தான் ஒரு காற்றை உள்ள எடுப்பாரு. அவரை எந்த காற்றும் அவளை சாமானியமா தீண்ட முடியாது, தொடர்பு கொள்ள முடியாதுங்கிறத நிதர்சனமாக புரிந்து கொள்ளணும். அப்ப இவருக்கு என்ன ஒரு சூழல் அங்க நடக்குது, அந்த திரவியத்தை எப்படி சொல்றாங்கன்னா, சுத்தி அவர் இருக்கிற இடத்துல ஒரு அக்னி பிளவு நடக்குமா, ஒரு அக்னி சூழல் இருக்குமா. நடுவுல இந்த காற்று இணைந்ததுனால இந்த அமிர்தத்தை எப்படி விவாதிக்கிறாங்கன்னா, ஒரு ஐசு பாறை உருவதும் போல அந்த ஒரு தீர்த்த மாதிரி, அந்த ஐசு மாதிரி அப்படியே அவ்வளோ சில்னஸா அப்படியே உருகி அந்த அந்த உருக என்ன ஆகும்னா, அது உருகி உடல் காற்றாக மாறி அது காயகல்ப தேகமாகவும் அது லேசாக பறக்கக்கூடிய தன்மையாகவும் ஒன்றும் இல்லாத ஒரு தன்மையாக மாறுகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இது வெப்ப தப்ப சூழ்நிலைகள் எங்க இருக்கோ, இந்த உடல் இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி இந்த காற்றுகள் எங்க வசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ, அங்கதான் இது வசிக்குமா, அங்கதான் இதோட செயல்பாடுகள், அதோடைய பயணம், அதோடைய பிரயாணம் இருக்குமா. அப்ப பெரும் செயல் கொண்ட ஒரு காற்று வடிவங்கள்ல இருக்கிறது இந்த சில்னஸான பகுதியில் இருக்கிறதோ, மலை தொடர்கள்ல இருக்கிறதோ, கைலாய மலை மாதிரி ஒரு செயல்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அங்கு இருக்கப்படுகிறது மலையோ அங்க சாமியோ கடவுளோ கிடையாது. ஒரு மேக கிளவுட் எப்படி மொத்தமா ஒரு கூட்டமாக ஒரு காற்றாக இருக்கிறதோ அது போல ஒரு பெரிய காற்று, அந்த தன்மை கொண்ட காற்றுகள் தான் உள்ளே இணைந்து கொள்ளும். அதுக்குள்ளதான் ஒரு பரவசத்தையும் ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்தி கொள்ளும். அதே மாதிரி மேல ஒரு வெட்ட வெளியில எந்த இடங்கள்ல இந்த மாதிரி காற்று வாகிக்குதோ அதோட அது கூட்டமாக அது சேர்ந்து வாகிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். ஒரு புலி கூட்டம் சிங்க கூட்டங்கள் மாதிரி சொல்ற மாதிரி இந்த மாதிரி வெட்டவெளி தன்மைக்குள்ள இருக்கிற அந்த உயர்ந்த காற்றுகள் அதோட தொடர்பு வைத்து அது கீழே வர்றதும் மேல வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குமா. அப்ப கீழே அவர் இருக்கும்போது தூக்கத்தையோ மற்ற விஷயத்தையோ ஒழித்துட்டு அந்த காற்றாகவே வாகிக்கிறாரு, காற்றாகவே இசைக்கிறாரு, காற்றாகவே வாழ்கிறாரு என்பதுதான் நிதர்சனமான செயல். அப்ப அவருக்குள்ளேருந்து பக்தியோ செயலோ வடிவமோ சக்கரமோ பாம்போ எந்த செயலையும் போதிப்பதோ சொல்வதோ இல்லை. அவர் வெட்டவெளி தன்மையும் ஆகாயத்தன்மையும் காற்று தன்மைகளும் சொல்றார். ஒரு இடத்துல சந்திரகலை சூரியகலை பற்றி கூட அவர் பேசுறதை தவிர்த்து விடுகிறார். இதுக்கான முக்கியமானது. அப்ப தசவாயுங்கிறதுக்கோ இங்க இருக்கிற சக்கரங்கிறதுக்குள்ளேயோ எல்லா செயல் வடிவத்துக்குள்ளேயும் இந்த காற்று தன்மையில இருந்துதான் இந்த காற்று தன்மை மாறப்பட்டு இந்த காற்றுகள் இணைக்கப்பட்டு மொத்தமாக ஒரு பலூனில் எப்படி காற்று ஊதப்படுகிறதோ அது போன்ற ஒரு உடல் முழுக்க ஒருத்தருக்கு வாகித்து ஒரு காற்று ஊதப்படுகிறது. அதுல இருந்து தான் அவர் ஒரு உயர்ந்த செயலை நான் உணர்வற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமாக அவருக்கு கிடைக்கப்படுகிறது, அவருக்கு இருக்கப்படுகிறது. இப்படிதான் இந்த சூழ்நிலை. அப்ப ஒரு மனிதனுடைய உருவாக்கம், ஒரு மனிதனுடைய உயிர் உருவாக்குதல் எங்கேருந்து இந்த உயிர் துளி உருவாகுது அப்படின்னா இந்த 9 கோள்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல இருந்து தான் மரபணுக்கள்லாம் நீங்க இது பரங்கிக்காய் விதை, சுரக்காய் விதை, அந்த விதை, இந்த விதை, நெல் விதை எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. நம்மளுடைய மனித விதை எதுன்னா 9 கோள்களை சேர்த்து உள்ளடக்கிய 9 கோள்கள் தான் விதை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள உன்னுடைய விதை எது, உன் உயிர் எதுன்னு கேட்டீங்கன்னா 9 கோள் தான் உன்னுடைய இது. 9 கோள்கள் இருக்குல்ல, ராகு கேது சுக்கிரன் இருக்குல்ல, அதுதான் உன் உயிர், அதுதான் உன் விதை. அந்த விதையிலிருந்து தான் நீ முளைக்கிற. அப்ப 9 கோள்களுக்குள்ளேயே அந்த விதைகளுக்குள்ளேயே அதுக்குள்ள மரபணுக்கள்ல 2 பிரிகிறது. ஒண்ணு அந்த ராசி, இன்னொன்னு நட்சத்திரமா அதுக்குள்ளேயே வாகிக்கிறது. அப்ப ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் அந்த ராசியும் நட்சத்திரங்களையும் அதுக்குள்ளேயே ஒரு அணுக்களாக அது விதையாக இருக்கிறது. பல்வேறுபட்ட கலர் தன்மைகள்ல கொண்ட செயல் வடிவமாக இருக்கிறது. அப்ப மனிதனுக்கு, செடிகளுக்கு, தாவரங்களுக்கு எப்படி விதை இருக்கோ, மனிதனுடைய விதை எதுன்னா 9 கோள்கள். அந்த 9 கோள்கள்ல இருந்து முளைக்கப்படுகிறவன் தான் மனிதன். அதனாலதான் அவனுடைய ஜாதகம், அவனுடைய கிரகம், அவனுக்கு இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னா 9 தன்மைகளும் உடல்ல உள்ளடக்கி ஒரு நாள் சிரிப்பான், ஒரு நாள் அழுவான், ஒரு நாள் ராகால வாழ்வான், ஒரு நாள் ராகால கெடுவான், ஒரு நாள் குருவால வாழ்வான், இன்னொரு நாள் குருவால கெடுவான், ஒரு நாள் சந்திரனால வாழ்வான், இன்னொரு நாள் சூரியனால கெடுவான். அப்படிங்கிறதுக்கு செயல் என்னன்னா அவனுடைய மரபு அணுக்கள் 9 கோள்களால் உட்படுத்தப்பட்டது. இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் உடல் முழுக்க காற்றானார்ல, அந்த அவர்கிட்ட இருந்து தான் இந்த 9 கோள்களும் இந்த பஞ்சபூத தன்மை கொண்ட ஒவ்வொரு தன்மை கொண்ட அந்த மரபணுக்களும் வெளியாகிறது. இந்த செயல் வடிவம்லாம் இவர்கிட்ட இருந்து தான் வெளியாயிருக்கு. அப்ப இதுக்குள்ள இருந்து தான் அந்த செயல் வடிவத்திலிருந்து
ஒரு ஒரு மனிதன் ஃபார்மினேஷன் ஆகி கிடைக்கப்படுறான். இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதைகளையும் 9 கோள் அந்த அந்த விதை தான் உனக்குள்ள இருக்கிறது. அப்போ உனக்குள்ள இருக்கிற விதைக்குள்ளேயே 9 கோள் தன்மை கொண்டது நீயும், அதுக்குள்ளே ராசி நட்சத்திரமும் அதுக்குள்ளே உள்ளாக அது இருக்கிறது. விதைனா விதை தான், அது அணுக்களாக இருக்கிறது. அதுல இருந்து தான் நீ ஒரு உயிரா மாறி ஒரு வேலை பண்ற அப்படிங்கிறத இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இப்படிதான் இந்த ஃபார்மினேஷன் இப்படிதான் இது இருக்கு. அப்படினாலதான் எல்லா பேருக்கும் அடிப்படையா அந்த ஜாதகத்தை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. உன்னுடைய விதையே அதுதான். ஒரு விதையை வச்சுதான் இந்த மரம் வளருமா வளராதாங்கிற மாதிரி 9 கோலை வச்சுதான் நீ தேர்வியா தேர மாட்டியா, உருப்பிடுவியா உருப்பிட மாட்டியா, ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியா அப்படிங்கிறத இந்த கோள்கள்ல தீர்மானிச்சிருவோம். ஜாதகம் இருக்கலாம் இல்லாம போகலாம், ஆனா அந்த ஒரிஜினல் தெரிஞ்சவனுக்கு இருக்குல்ல அந்த கோள்கள், அதுதான் அந்த மரபணுக்களை வச்சுதான் ஒரு வேலை. அந்த மரபணுக்கள் சுழற்சியில மீண்டும் மீண்டும் அதோடைய எண்ண பரிமாற்றத்துக்குள்ள நிறைய செயல்கள்ல இறக்குது பிறக்குது இறக்குது பிறக்குது அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்ம நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். உன்னுடைய விதைங்கிறது அந்த கோள்கள் தான். அதுக்குள்ளேயே மரபணுக்கள்ல 2 மரபணுக்கள் ஒரு விதைக்குள்ளே கலக்கப்படுகிறது. அது ஒன்று ராசியாகவும் இருக்கு, இன்னொன்று நட்சத்திரமாகவும் இருக்கு. இப்ப நீங்க உளுந்து பயிறு எள்ளெல்லாம் அள்ளி பார்க்கறல, அந்த மாதிரி கோள்கள் இருக்குல்ல, அதுதான் 9 கோளும் ஒன்னா உள்ளடக்கியது ஒரு விதை இருக்கும். அந்த விதை தான் ஒரு ஆணு, அந்த விதை தான் ஒரு பெண்ணு. அந்த விதைக்குள்ளேயே 2 தன்மை இருக்கு. ஒரு விதைக்குள்ள கருப்பா இருக்குன்னு வச்சுக்க, அதுக்குள்ள 2 டாட் இருந்தா அதுக்குள்ள ராசியும் நட்சத்திரமும் இருக்கு. புரியுதா? அவ்வளவுதான். நீ இப்ப இதுக்குள்ள நீ தனியா நோட்டை தூக்கிட்டு போறல, அதை நோட்டை போறதுக்கோ நோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கோ உன் ஜாதகத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு காரணமே உனக்குள்ளே உன் விதையே அதுதான். உன் விதையே இருக்கிறனாலதான் உன் மரபணுக்களை வச்சுக்கிட்டு உன்னை கண்டுபிடிக்கிறான், உன்னை ஒரு செயல் கண்டுபிடிக்கிறான், அந்த ஜீனுங்கிறான். அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். அப்புறம் உன் ஜாதகத்தை துல்லியமா பார்த்துட்டு உனக்கு இது நடக்குது அது நடக்கல, உன்னோட வேலை இப்ப கிடைக்கும் கிடைக்காது, நீ கீழே விழுந்துருவ, நீ எந்திரிச்சிருவ, தொழில் பண்ணாத, உட்காந்துரு, பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்றது காரணம் உன்னுடைய தன்மை அப்படிங்கிறது. உன் விதை வளர்ந்து வருது இல்ல, இப்ப பூச்சி அடிச்சிடும் அப்படின்னு ஒரு மரத்துக்கு சொன்னபோது மருந்து அடிப்பாங்கிறாங்கல்ல, அந்த மருந்து அடிக்கிறதுக்கு பதிலாக நீ போய் 2 தேங்காய் உடைச்சிட்டு வாப்பா, 2 மாங்காய் உடைச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, போய் குருவை போய் பார்த்துட்டு வாங்கப்பாங்க. இதுதான் விஷயம். சரிதா? இப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ளதான் இருக்கு. இத தியானத்துக்குள்ள உயர்ந்த தியானத்துக்குள்ளேருந்து உயர்ந்த செயல்லேருந்து பார்க்கும்போதுதான் இதை கண்டுபிடிப்பதோ இதற்குள்ளேருந்து செயல் பண்ணி செய்து கொள்ள முடியும். நம்மளுடைய ஃபார்மினேஷன்ல நம்மளுடைய தியான வடிவத்துல வேற வடிவத்துக்குள்ள நம்மளுடைய ரூட்டும் பயணமும் இருக்கிறதுனால அது நமக்கு தெரியாம இருக்கிறது. இது நம் வழிவாக நம்மளுடைய செயல்பாடுகள்ல இது உங்ககிட்ட தெளிவா நம்ம பார்த்ததை நம்ம உணர்ந்ததை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்.